அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நண்பர்களே, இன்று நீங்கள் இந்த வீடியோவை சாதாரணமாக பார்க்கவில்லை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தொடங்க வேண்டிய நேரம் வந்திருக்கலாம். பல நாட்களாக உழைத்து முன்னேற்றம் இல்லையா? பணம் கையில் தங்கவில்லையா? எவ்வளவு முயற்சி செய்தாலும் வெற்றி மட்டும் தள்ளிப் போகிறதா? அப்படியென்றால் இந்த வீடியோவை எந்த காரணத்திற்காகவும் பாதியில் நிறுத்தி விடாதீர்கள். இந்த வீடியோவில் நான் பகிரப்போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடும். இது மந்திரமல்ல, ஒரே இரவில் யாரையும் செல்வந்தனாக மாற்றும் ரகசியமும் அல்ல. ஆனால் உங்கள் எண்ணங்களை மாற்றி உங்களை தொடர்ந்து முயற்சி செய்ய தூண்டும் ஒரு ஊக்க பயணமாக இது இருக்கும். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள். ஒவ்வொரு வரிகளையும் மனதோடு உணருங்கள். உங்களுக்கு பிடித்த ஒரு கருத்து கிடைத்தால் அது உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி முயற்சி செய்யுங்கள். ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல செயல், இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை. இந்த பயணம் முடியும் நேரத்தில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தபோது இருந்த மனநிலையிலிருந்து சற்று வித்தியாசமான நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இப்பொழுது உங்கள் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் சில நிமிடங்கள் ஒதுக்கி வையுங்கள். உங்கள் இதயத்தை திறந்து வைத்து இந்த வார்த்தைகளை அமைதியாக கேளுங்கள். ஒருவேளை இன்று நீங்கள் கேட்கும் ஒரு வரி உங்கள் வாழ்க்கையில் அடுத்த பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமாக கூட இருக்கலாம். பூமிக்கு வரும் ஒவ்வொரு மனிதனும் வரும்பொழுது வெறும் கையோடு தான் வருகின்றான். போகும் பொழுது எதையும் கொண்டு போவதில்லை என்பதுதான் உண்மை என்றாலும், பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இந்த குறுகிய வாழ்க்கை பயணத்தில் அவனது ஒவ்வொரு அடிகளுக்கும், ஆசைக்கும், நிம்மதிக்கும், சுயமரியாதைக்கும் தீர்மானிப்பது பணம்தான் என்று மனிதன் முழுமையாக நம்புகின்றான். பணத்தை பற்றிய சரியான புரிதலும் அதை நம் வாழ்க்கையை ஈர்க்கும் ரகசியமும் ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய வாழ்வியல் கலையாகும். பிரபஞ்சத்தின் விதிகளை ஆழமாக கவனித்து பார்த்தால் இந்த உலகம் முழுவதும் ஒருவித ஆற்றலால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். நம் எண்ணங்களை வெளிப்படுத்தும் திறமையிலும் எந்த பிரபஞ்சத்தின் அலைவரிசையும் சேர்ந்து செயல்படும் பொழுது இந்த பிரபஞ்சம் நமக்கு பெரிய அளவில் பணத்தை ஈர்க்கும் ரகசியத்தை மனிதனுக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? அலைவரிசையும் மனிதனின் சிந்தனையும் பழக்க வழக்கங்களும் ஒன்றிணையும் பொழுது ஒரு மனிதனுக்கு பெரிய அளவில் பணத்தை ஈர்க்கும் சக்தி உண்டாகிறது. யோசித்து பாருங்கள். என்னிடம் பணம் இல்லை, கடன் அதிகமாகிவிட்டது, பொருளாதார நெருக்கடி என்னை சூழ்ந்து கொண்டே இருக்கின்றன என்ற பயத்தோடும் கவலையோடும் சிந்தித்து கொண்டிருப்பவன் அவன் வாழ்நாளில் வறுமையில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறான். அதற்கு பதிலாக அவன் பிரபஞ்சத்தின் அலைவரிசையோடு சேர்ந்து வறுமையை நினைத்து வாடாமல் அவன் என்னால் முடியும், நான் பணத்தை ஈர்க்கும் ரகசியத்தை மிக விரைவில் கற்றுக்கொள்வேன், என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நான் உண்டு பண்ண முடியும் என்று பிரபஞ்சத்திடம் இணைந்து அவன் செயல்பட்டால் அவன் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றத்தை அடைகிறான் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். பணத்தை ஈர்க்க விரும்புபவன் முதலில் செய்ய வேண்டியது தன் மனதிற்குள் இருக்கும் பயத்தை விட வேண்டும். வறுமையை நினைத்து வாடுவதையும் அவன் எண்ணி தவிப்பதை முழுமையாக கைவிட வேண்டும். உங்களிடம் இப்போது இருக்கும் மிகச் சிறிய தொகையாக இருந்தாலும் அது எனக்கு இந்த பிரபஞ்சம் அளித்த மிகப்பெரிய பரிசு என்று மனதார நன்றி சொல்ல தொடங்க வேண்டும். நன்றி உணர்வு என்பது பிரபஞ்சத்தின் கதவுகளை திறக்கும் மாபெரும் சாவி. இன்று எனக்கு உணவும், உண்ண
உண்ண உணவும் உடுத்த உடையும் தங்குமிடமும் கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு வாழ்நாளை தொடர்ந்து பயணிக்க வேண்டும். மனிதனிடம் பிரபஞ்சம் மேலும் மேலும் செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்து பணத்தைப் பற்றிய மனிதனின் ஆழமான நம்பிக்கையை மாற்ற வேண்டும். சிறு வயதிலிருந்தே நம்மில் பலருக்கு பணம்தான் அனைத்தும் கொடுக்கிறது என்ற மூலதனத்தையே பயன்படுத்தி வாழ்க்கையை வாழ்கின்றோம். பணக்காரர்கள் அனைவரும் தவறான வழியில்தான் சம்பாதிக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. பணம் அதிகமாகும் பொழுது சோம்பேறித்தனமும் சில உறவுகளின் நம்பிக்கையும் உடைந்து விடுகிறது என்று நான் முழுமையாக சொல்லுவேன். ஆழமாக பாதிக்கப்பட்டவர்கள், பணத்தை பெரிய அளவில் வைத்திருப்பவர்கள், அவர்கள் தன் சொந்தங்களையும் தன் சுற்றியுள்ள நண்பர்களையும் கூட மதிப்பதில்லை. ஆழ்மனம் எதை செய்ய சொல்கிறதோ அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். பணத்திற்காக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள், பிரபஞ்சத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள், தன்னால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் என்ற நல்ல பழக்கங்களை பழகுகின்றனர். அவர்கள் அப்பொழுது அந்த பணத்தை பல தலைமுறைக்கு கொண்டு செல்ல இந்த பிரபஞ்சம் உதவுகிறது என்று சொன்னால் யாரும் நம்புவது இல்லை. பணத்தை ஈர்க்கும் ஒவ்வொரு மாபெரும் ரகசியம் கொடுத்தல், பிறருக்கு உதவி செய்தல் என்ற சுழற்சி முறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் மனிதனிடம் சேரும் பணம் பல தலைமுறையை பார்க்கின்றது. பிரபஞ்சம் எப்போதும் சுழற்சி முறையில்தான் இயங்குகிறது. நண்பர்களே, ஒரு நிமிடம் உங்களை கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம் பற்றிய கவலை இல்லாமல் மன நிம்மதியும் உங்கள் குடும்பத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எத்தனை முறை நினைத்திருப்பீர்கள்? அந்த ஆசை உங்களுக்குள் இருந்தால் முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது. செல்வம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல. அது ஒரு மனநிலை, அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு ஆற்றல். பலர் தினமும் உழைக்கிறார்கள். ஆனால் சிலரே வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை அடைகிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் அதிகமாக உழைப்பதல்ல. அவர்கள் தங்கள் மனதையும் எண்ணங்களையும் வெற்றிக்கேற்ப வகையில் மாற்றிக் கொண்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தான் முன்னேறுபவனை எண்ணியும் நான் வளமாக வாழ்வேன், எனக்கான வாய்ப்புகள் என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றன என்று உறுதியாக நம்புகின்றனர். அப்போது ஒரு கணம் உங்கள் கண்களை மூடுங்கள். நீங்கள் ஏற்கனவே வளமான வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டின் மகிழ்ச்சியை நினைத்து மனதில் மகிழ்ச்சி அடையுங்கள். உங்கள் கையில் தேவையான பணம் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் நிம்மதியாக அனைவரும் இருக்கின்றனர். இந்த உணர்வை உங்கள் மனதில் ஆழமாக பதியுங்கள். ஏனெனில் மனித மனம் மீண்டும் மீண்டும் நினைக்கும் எண்ணங்களே வாழ்க்கையில் செயலாக முயல்கின்றது. இனி இந்த உறுதிமொழி மெதுவாக மனதுக்குள் சொல்லுங்கள். நான் வளமானவன். என் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் தொடர்ந்து வருகின்றன. பிரபஞ்சம் எனக்கு தேவையான அனைத்தையும் சரியான நேரத்தில் வழங்குகிறது. நான் உழைக்கின்றேன். நான் நம்புகின்றேன். நான் வெற்றி பெறுகின்றேன். என் வாழ்க்கையில் செல்வம், மகிழ்ச்சி மற்றும் அமைதி பெருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தைகள் வெறும் ஒலியாக சொல்லாதீர்கள். அவற்றை உணர்வுடன் சொல்லுங்கள். ஒவ்வொரு சொல்லையும் உங்கள் மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் கூறப்படும் வார்த்தைகள், நம்பிக்கையுடன் செய்யப்படும் செயல்கள், இவை அனைத்தும் சேரும் பொழுது வாழ்க்கையின் வெற்றி கதவுகள் திறக்கின்றன. நினைவில் கொள்ளுங்கள், செல்வந்தராகுபவர் பாதையில் ஒரே இரவில் எல்லாம் நடந்து விடுவதில்லை. ஆனால் ஒரே ஒரு நல்ல முடிவு, ஒரு புதிய தொடக்கம், ஒரு சிந்தனை, ஒரு சரியான செயல் உங்கள் வாழ்க்கையின் திசையை முழுமையாக மாற்றிடும். தினமும் புதியதை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். தேவையற்ற செலவுகளை குறையுங்கள். உழைப்பையும் நம்பிக்கையும் ஒருபோதும் கைவிடாதீர்கள்.
பிரபஞ்சம் எப்போதும் வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. அவற்றை பார்க்கும் மனநிலையும் பயன்படுத்தும் துணிவும் இருந்தால் இன்று ஒரு சாதாரணமாக வாழும் நீங்கள் நாளை பெரிய ஒரு வாழ்க்கையில் வெற்றியாளனாக மாற முடியும். இந்த கணத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையே மாறத் தொடங்குகிறது என்று நீங்கள் நம்புங்கள். உங்கள் வார்த்தைகளை மாற்றுங்கள். உங்கள் எண்ணங்களையும் மாற்றுங்கள். உங்கள் செயல்களையும் மாற்றி செயல்படத் தொடங்குங்கள். மாற்றத்தின் பலனாக உங்கள் வாழ்க்கையும் மாறும். உங்கள் செல்வம் உங்கள் மனதில் பிறக்கிறது. உங்கள் நம்பிக்கையில் வளர்கிறது. உங்கள் செயல்களில் மலர்கிறது. இன்று தொடங்குங்கள். நாளை வெற்றி உங்களை தேடி. ஒரு விஷயத்தை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இந்த உலகில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் உயர்ந்த பலரும் ஒரு காலத்தில் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்தவர்கள்தான். அவர்களுக்கும் கஷ்டம் இருந்திருக்கும். அவர்களுக்கும் பயமும் இருந்திருக்கும். அவர்களுக்கும் தோல்வியும் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் கைவிடவில்லை. அது தான் நம்பிக்கை. இன்று இல்லை என்றாலும் நாளை நான் வெற்றி பெறுவேன் என்ற உறுதியான எண்ணமே அவர்களை முன்னேற்றியது. நீங்களும் இன்று அதே இடத்தில் இருக்கலாம். உங்கள் கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம். பலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் தோல்வியடையலாம். ஆனால் இவை எதுவும் உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்யாது. உங்கள் மனதில் இருக்கும் நம்பிக்கையும் நீங்கள் தினமும் எடுக்கும் செயலும் தான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். தினமும் காலை எழுந்தவுடன் இன்று எனக்கு நல்ல நாளாக அமையும் என்று புதிய வாய்ப்புகள் என்னை தேடி வரும் என்றும் இன்று நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் என் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் என்றும் மனதார நம்ப வேண்டும். இந்த வார்த்தைகள் வெறும் ஒலி சொல்லால் சொல்லாமல் உள் உணர்வோடு உணர்ந்து செயல்படும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் என்று நீங்கள் மனதார நம்புங்கள். நன்றி உணர்வும் செல்வத்தை ஈர்க்கும் ஒரு பெரிய சக்தியாக மாறுகின்றது. உங்களிடம் ஏற்கனவே இருப்பதற்கு நன்றி சொல்லுங்கள். சுவாசிக்கும் காற்றுக்கும் உண்ணும் உணவிற்கும் மனதார பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். குடும்பம் இருப்பதற்கு நன்றி சொல்லுங்கள். புதிதாக ஒன்றை கற்றுக் கொள்வதற்கும் நன்றி சொல்லுங்கள். உழைக்கும் உடம்பு கிடைத்ததற்கு நன்றி. நன்றியுடன் வாழும் மனம் குறைகளை பெரிய அளவில் காண்பதில்லை. அதே நேரத்தில் வெற்றியை பற்றி மட்டுமே நினைத்து எந்த முயற்சியும் செய்யாமல் இருப்பது தவறு. ஒவ்வொரு நாளும் உங்கள் கனவை நோக்கி ஒரு சிறிய அடியாவது எடுத்து வையுங்கள். ஒரு புத்தகம் படியுங்கள். ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ஒரு தவறை திருத்திக் கொள்ளுங்கள். இந்த சிறிய மாற்றங்களே நாளை உங்களை மிகப்பெரிய செல்வந்தனாக கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் மாற்றும். உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை பேச்சுக்கள் மனிதர்கள் இருக்கலாம். உன்னால் முடியாது. உனக்கெல்லாம் இது தேவையில்லை என்று கூறும் மனிதர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வையுங்கள். அது உனக்கானது என்று நீங்கள் முழுமையாக நம்பி ஒரு பெரிய கனவு காண வேண்டும். அவர்கள் சொல்வதை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்கி அதில் பயணிக்கத் தொடங்குங்கள். உங்கள் விதியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவர்கள் பார்க்கும் உலகம் வேறு. நீங்கள் பார்க்கும் உலகம் வேறு. உங்கள் வாழ்க்கை கதையை எழுதும் பேனா அவர்களிடம் இல்லை. அது உங்கள் கையில்தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து நீங்கள் அடைய விரும்பும் வாழ்க்கையை மனக்கணக்கில் தெளிவாக கற்பனை செய்யுங்கள். நீங்கள் விரும்பிய வீடு, நீங்கள் விரும்பிய தொழில், உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி, உங்கள் குடும்பத்தின் மன நிம்மதி இவை அனைத்தையும் ஏற்கனவே பெற்றுவிட்டது போல் நீங்கள் உணருங்கள். அந்த உணர்வு உங்களுக்கு ஊக்கமளிக்கத் தொடங்கும். அதையே நீங்கள் செயலாக செயல்படுத்தும் பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களை வந்து அடையும். வாழ்க்கையில் சில நேரங்களில் உங்களை சோதிக்கும் தருணமும் வரும். ஆனால் அந்த சோதனையில் நீங்கள்
வீழ்ந்திடாமல் உங்களுக்கான வெற்றி கதவை நீங்களே உங்கள் வாய்ப்பை பயன்படுத்தி திறக்க வேண்டும். அப்படி திறந்த கதவுகளில் தொடர்ந்து முயற்சி செய்து கற்றுக்கொண்டும் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்ற நீங்கள் முயற்சியுங்கள். இன்று நீங்கள் விதைக்கும் ஒரு நல்ல எண்ணம், நல்ல செயல்கள் மற்றும் நல்ல பழக்கங்கள் நாளை உங்கள் வாழ்க்கையில் செல்வந்தனாகவும் மகிழ்ச்சியாளனாகவும் மன நிறைவுடையவனாகவும் திருப்பிக் கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களை நம்புங்கள், உங்கள் உழைப்பை நம்புங்கள். ஒவ்வொரு நாளும் நேற்றைய விட இன்றைய நாள் மிக சிறந்ததாக இருந்தது என்று உங்கள் மனதார உணருங்கள். அப்பொழுது ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது உங்கள் கனவு கண்ட வாழ்க்கை உண்மையாக உங்கள் கையில் கிடைக்கும். அதை வைத்து நீங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைய முடியும். இப்போது உங்களுக்குள் ஒரு புதிய மனிதன் பிறக்க வேண்டும். நேற்று வரை இருந்த பயம், தயக்கம், தோல்வி அனைத்தும் இன்றுடன் விலகிவிட்டது என்று நீங்கள் நம்ப வேண்டும். வாழ்க்கை ஒவ்வொரு காலையிலும் ஒரு புதிய வாய்ப்பை நமக்கு கொடுக்கின்றது. அந்த வாய்ப்பை பார்க்கும் கண்களும் அதை பயன்படுத்தும் மனிதனின் மனநிலையும் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடாது. மனிதன் அசாதாரணமாக வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். ஒரு விதையை விதைத்துப் பாருங்கள். அது மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறது. இருள் சூழ்ந்த இடத்தில் இருக்கிறது. மழை பெய்கிறது, வெயில் அடிக்கிறது. ஆனால் அந்த விதை என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைப்பதில்லை. அதற்கு தெரியும், இந்த இருளுக்குள் பிறகுதான் வெளிச்சம் இருக்கிறது என்று. அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் இன்று இருக்கும் கஷ்டங்கள் நிரந்தரமானவை அல்ல. அவை உங்கள் வலிமையான மனிதராக மாற்ற வந்துள்ளது என்று நீங்கள் நம்புங்கள். இனி உங்கள் மனதில் ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்குங்கள். எந்த சூழ்நிலையிலும் எதிர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். என்னால் முடியாது, எனக்கு கஷ்டம் இருக்கின்றது என்று சொல்லாதீர்கள். என்னால் முடியும், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று மனதார நினையுங்கள். உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கிய அனைத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வர மீண்டும் முயற்சி செய்யுங்கள். நான் வளர்ந்து கொண்டு இருக்கின்றேன், என் வெற்றி என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லத் தொடங்குங்கள். பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது உங்கள் உழைப்பின் மதிப்பு, உங்கள் திறமையின் பலன், உங்கள் நேரத்தின் விலை. அதனால் பணத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவையற்ற செலவுகளை தவிருங்கள். சிறிய தொகையாக இருந்தாலும் சேமிக்கத் தொடங்குங்கள். சேமிப்பு ஒரு நல்ல பழக்கமாக மாறும் பொழுது அது எதிர்காலத்தின் பாதுகாப்பாகவும் மாறும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேளுங்கள். நேற்றைய விட இன்று நான் என்ன கற்றுக்கொண்டேன்? இந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஏனெனில் தினமும் கற்றுக்கொள்பவன் தினமும் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி அடைகிறான் என்பதே உண்மை. நீங்கள் வெற்றி பெறும் பொழுது உங்கள் நம்பாதவர் கூட உங்கள் வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படுவார். ஆனால் அந்த நாளுக்காக காத்திருக்காமல் இன்றே உங்களை நீங்கள் மாற்றி வாழ பழகிக்கொள்ளுங்கள். உங்கள் சிறிய முன்னேற்றங்கள் கூட கொண்டாடுங்கள். ஒரு சிறிய வெற்றியை கூட அடுத்த பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக மாற்றுங்கள். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உடனே பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மரம் வளர காலம் தேவைப்படுகிறது போல மனிதன் வெற்றிக்கு காலம் தேவைப்படுகிறது. ஆனால் தினமும் தண்ணீர் ஊற்றப்படும் மரம் ஒரு நாள் நிச்சயமாக நிழல் தரும். அதுபோல தினமும் உழைக்கும் மனிதன் ஒரு நாள் நிச்சயமாக பலன் பெறுவான். நீங்கள் யார் என்பதை உலகம் முடிவு செய்யாது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள், எவ்வாறு உறுதியாக உங்கள் கனவை நோக்கி நடக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. அதை யாருடைய எதிர்மறை வார்த்தைகளாலும் உடைக்க அனுமதிக்காதீர்கள். இன்று நீங்கள் கேட்கும் இந்த வார்த்தைகள் ஒரு சாதாரண பேச்சாக மட்டும் இருக்கக்கூடாது. அவை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமாக மாற்ற வேண்டும். இந்த நொடியிலிருந்து உங்கள் மனதை மாற்றுங்கள், உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள், உங்கள் செயல்களை மாற்றுங்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வெளியில் இல்லை, அது இப்போது உங்களுக்குள்ளே இருக்கிறது.
இந்த சக்தியை நம்பி முன்னேறுங்கள். உங்கள் வெற்றியும் உங்கள் வளமும் உங்கள் மகிழ்ச்சியும் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது என்று முழுமையாக நீங்கள் நம்புங்கள். இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு புதிய பார்வையில் பார்க்கத் தொடங்குங்கள். இன்று உங்களுக்கு கிடைத்த ஒரு சிறிய வாய்ப்பு கூட நாளை மிகப்பெரிய மாற்றத்திற்கான கதவு இன்று உங்களுக்கு கிடைத்த ஒரு சிறிய வாய்ப்பு நாளையே உங்கள் வாழ்க்கையின் அதிர்ஷ்டமாக கூட மாறலாம். பலர் அந்த வாய்ப்பை சாதாரணமாக நினைத்து தவற விடுகிறார்கள். ஆனால் வெற்றி பெற்றவர்கள் அதை பிடித்து தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்கின்றார்கள். அதனால் இந்த நல்ல வாய்ப்பை அலட்சியப்படுத்தாதீர்கள். சிறிதாக தோன்றினாலும் அது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் கதவாக கூட இருக்கலாம். உங்கள் மனதில் ஒரு விஷயத்தை ஆழமாக பதியுங்கள். செல்வம் என்பது பணத்தை சேமிப்பதால் மட்டும் வருவதில்லை. நல்ல குணம், ஒழுக்கம், நேர்மை, உழைப்பு, பொறுமை, விடாமுயற்சி ஆகியவை ஒன்றாக சேரும் பொழுது ஒரு நிலையான செல்வத்தை இந்த பிரபஞ்சம் ஒரு மனிதனுக்கு வழங்குகின்றது. அதனால் உங்கள் குணத்தை தினமும் மேம்படுத்துங்கள். பிறருக்கு உதவுங்கள். உங்கள் வார்த்தைகளில் அன்பை வைத்திருங்கள். உங்கள் செயல்களில் நேர்மையை வைத்திருங்கள். இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை நீண்ட காலத்தில் உயர்த்தப் போகும் ஒரு பிரபஞ்சத்தின் நற்செயலாக நினைத்து செயல்படுங்கள். தோல்வி வந்தால் கலங்காதீர்கள். வெற்றி வந்தால் கௌரவப்படாமல் இரண்டையும் சமநிலையில் பார்க்கும் மனிதனே வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றியை அடைகிறான் என்றுதான் இந்த பிரபஞ்சம் உணர்த்துகின்றது. வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அதில் ஏற்றத்தாழ்வு இருப்பது சகஜம். ஆனால் தொடர்ந்து முன்னேறிச் செல்லும் மனிதன் இறுதியில் தனது இலக்கை அடைகிறான் என்று இந்த பிரபஞ்சம் கூறுகின்றது. உங்களிடம் இன்று இருப்பதை வைத்து தொடங்குங்கள். அதிக வசதிகள் வந்த பிறகு ஒரு தொழிலை தொடங்கலாம் என்று நினைக்காதீர்கள். ஒரு சிறிய முயற்சியே பெரிய பலனை அளிக்கும் என்று நீங்கள் உங்கள் மனதில் ஒரு நம்பிக்கையை ஊற்றி வாழ்க்கை பயணத்தில் அடுத்த அடியை எடுத்து வையுங்கள். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்துடன் இணைந்து நீங்கள் செயல்படும் பொழுது அப்படி நீங்கள் முயற்சி செய்து 1 வருடம் கழித்து உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாறியிருக்கலாம் என்று நம்புங்கள். பிறகு 5 ஆண்டுகள் கழித்து நீங்கள் செய்த சிறு முயற்சியை நினைத்து பெருமை கொள்வீர்கள். உங்கள் நேரத்தை மிகவும் மதியுங்கள். இழந்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம். இழந்த பொருளை மீண்டும் வாங்கலாம். ஆனால் இழந்த நேரத்தை ஒருபோதும் திருப்பிப் பெற முடியாது. எனவே ஒவ்வொரு நாளும் உங்கள் நேரத்தில் ஒரு பகுதியை உங்கள் கனவுக்காக ஒதுக்குங்கள். அது படிப்படியாக நினைவாக்குங்கள். ஒரு புதிய திறமையை கற்றுக்கொண்டேன் என்று உங்கள் மனதார நீங்கள் நம்புங்கள். ஒரு தொழிலை உருவாக்கும் பொழுது முயற்சியும் நம்பிக்கையும் விடாமுயற்சியுடன் செயல்படும் பொழுது பிரபஞ்சத்துடன் சேர்ந்து செய்யும் பொழுது வாழ்க்கை பெரிய அளவில் வெற்றி அடையப் போகிறோம் என்று முழுமையாக நீங்கள் நம்பும் பொழுதும் அதிர்ஷ்ட கதவுகள் கண்டிப்பாக உங்களுக்கான நேரத்தை திறந்து வைத்து காத்து கொண்டிருக்கும். நீங்கள் முன்னேறத் தொடங்கும் பொழுது சிலர் உங்களை விமர்சிப்பார்கள். சிலர் உங்கள் கனவுகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இன்று சிலர் உங்கள் முயற்சியை கேலி செய்வார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், கண்டிப்பாக ஒரு காலத்தில் உங்களை உதாசீனப்படுத்துவோர் முன்பு நீங்கள் பெரிய அளவில் வாழ்க்கையில் ஜெயித்து உங்கள் சவால்களை எதிர்த்து போரிட்டு அவர்களின் பேச்சுக்கான பதிலை உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி காமிப்பீர்கள் என்பதில் ஐயமில்லை. ஒவ்வொரு இரவு தூங்குவதற்கு முன்பு உங்களை பாராட்டிக் கொள்ளுங்கள். இன்று நான் என்னால் முடிந்ததை செய்தேன். நாளை இன்னும் சிறப்பாக செய்வேன் என்று சொல்லுங்கள். இந்த ஒரு பழக்கம் உங்கள் மனதில் தன்னம்பிக்கையை வளர்க்கும். தன்னம்பிக்கை வளரும் பொழுது உங்கள் செயல்களும் மாறும். செயல்கள் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் மாறும். ஒரு நாள் நீங்கள் உங்கள் பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் பொழுது இந்த நாளில் உங்கள் கையில் இருந்து கிடைத்த ஒரு பொக்கிஷமாக நீங்கள் நினைப்பீர்கள். இன்று இந்த உயரத்தில் இருக்கின்றேன் என்று பெருமையுடன் கூறுவீர்கள். அதற்காக இன்றைய சிரமங்களை பொறுத்து கொள்ளுங்கள். இவை நாளைய வெற்றிக்கான அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று முழுமையாக உங்கள் மனதுக்குள் நீங்களே கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் மனதில் ஒரு உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் நான் என் கனவை கைவிட மாட்டேன். நான் தினமும் முன்னேறுவேன்.
நான் நல்லதை நினைப்பேன், நல்லதை செய்வேன், என்னுடைய உழைப்பிற்கு உரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும். இந்த நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தத் தொடங்குங்கள். சரியான நேரம் வரும்பொழுது இந்த பிரபஞ்சம் கண்டிப்பான உங்களுக்கான சக்தியையும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கதவையும் கண்டிப்பாக திறக்கும். வெற்றியும் நீங்கள் கண்ட கனவும் வாழ்க்கையில் உங்கள் கைகூடி வந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை பெரிய அளவில் மாற்றும் அதிர்ஷ்ட சக்திகள் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து நீங்கள் செயல்படும் போது கண்டிப்பாக வரும் என்பதில் ஐயமில்லை. இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி. இன்று நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் வெறும் பேச்சாக மட்டும் இருக்கக்கூடாது. இவை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சிந்தனையாகவும் புதிய தன்னம்பிக்கையும் புதிய செயலாகவும் மாற வேண்டும். வாழ்க்கையை மாற்றுவது அதிர்ஷ்டமல்ல, சரியான மனநிலையும் விடாமுயற்சியும் தொடர்ந்து எடுக்கும் நல்ல முடிவுகளும் தான். இன்றிலிருந்து ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் என்னை நம்புகின்றேன். நான் தொடர்ந்து உழைப்பேன். எந்த தோல்வியும் என்னை நெருங்காது. ஒவ்வொரு நாளும் நான் நேற்றைய விட இன்றைய நாளில் சிறப்பாக செயல்படுவேன். இந்த உறுதிமொழி உங்கள் வாழ்க்கையை மெதுவாக மாற்றத் தொடங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பகிருங்கள். இந்த செய்தி ஒருவருடைய வாழ்க்கையில் கூட ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம். எனவே இந்த வீடியோவில் ஒரு பெரிய வெற்றிக்கான சக்தி இருக்கிறது என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால் இது போன்ற ஊக்கமளிக்கும், தன்னம்பிக்கை வளர்க்கும், வாழ்க்கையை நேர்மறையாக மாற்றும் பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்துங்கள். புதிய வீடியோ வெளிவரும் ஒவ்வொரு முறையும் முதலில் உங்களுக்கு அறிவிப்பு வரும். இப்போது நினைவில் கொள்ளுங்கள், வெற்றி என்பது திடீரென்று கிடைப்பதில்லை. தினமும் சரியான எண்ணங்களுடன் சரியான செயல்களை தொடர்ந்து செய்வதன் பலன். உங்கள் நம்பிக்கையை உங்கள் முயற்சி நம்புங்கள், உங்கள் பயணத்தையும் நம்புங்கள். ஒரு நாள் நீங்கள் இன்று காணும் கனவை வாழ்க்கையாக மாற்ற முயற்சி செய்வதோடு வாழ்க்கையும் பிரபஞ்சமும் இணைந்து உங்களை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றிடக்கூடும். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். உங்கள் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி, அமைதி, வளம் மற்றும் வெற்றியில் நிரம்பி வழியட்டும். எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.